லயோலா காலேஜ் இந்த சர்வேஸும் வந்து அப்போ விஜய்க்கு ஆதரவாக தான் அந்த சர்வேஸ் வரும். பின்னாடி விஜய் ஒரு கிறிஸ்டின்ஸ், அதனால தான் லயோலா காலேஜ் மாணவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்சி கொள்கை எதிரின்னு நீங்க அடையாளம் கட்டிட்டு அந்த கட்சியோடய நீங்கள் கூட்டணி சேருவது அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு. சொல்லப்போனா தாவேகாவின் தற்கொலை முடிவா தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னைக்கு பல சர்வேக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு இத்தனை % வாக்கு இருக்கு, 20 இருக்கு, 25 இருக்கு, 30 இருக்கு. இந்த வாக்கு சதவீதம் விஜயினுடைய விசிலடிக்கும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. இந்த அதிமுக திமுகவுக்கும் மாற்றாக ஒருத்தர் வரணும்னு நினைப்பவர்களுடைய வாக்குகளும் அதுக்குள்ளார இருக்கு. அமீர் அவர்களுடன் விஜய்க்கு எதிரான ஒரு இதுக்கு என்ன காரணம்? அமீர் அவர்கள் விஜய்க்கு எதிராக, அதாவது அமீருடைய விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது அமீர் ஒரு திமுக சார்பானவர் எல்லாருக்கும் தெரிஞ்சு, அதனால அவருக்கு இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர். அப்போ அவர் பின்னால் திரண்ட அந்த 36 லட்சம் வாக்குகளை நம்ம மடைமாற்றம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் புரிதல், பக்குவம், அறிவு எதுவுமே. இப்போ என்ன எடுத்துங்க, நான் கடந்த சில மாதங்களாக விஜய்க்கு தான் நான் பெரிய அளவில் நான் என்னுடைய ஆதரவு தெரிவித்தேன். என்னுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது. இப்போ ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா இவர் தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ள போகுதுங்கும் போது நான் கடுமையாக ஒரு 3 நாள் ட்வீட் போட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இப்போ நிறைய அந்த சர்வேஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க லயோலா காலேஜ் அந்த சர்வேஸும் வந்துருந்து. அப்போ விஜய்க்கு ஆதரவாக தான் அந்த சர்வேஸ் வருது. இப்போ பின்னாடி விஜய் ஒரு கிறிஸ்டின்ஸ், அதனால தான் லயோலா காலேஜ் மாணவர்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு டாக் போகுது. அதாவது இது ரொம்ப ஒரு கேவலமான குற்றச்சாட்டா நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சிறுபான்மை மக்கள் பல வகையில் என்ன பண்றாங்க, தாக்கப்படுகிறார்கள். மன ரீதியாக பல்வேறு தாக்குதல்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என் கேள்வி என்னன்னா, விஜய் ஒருவேளை அவர் கிறிஸ்துவராக இல்லாமல் இருந்திருந்தா இப்போ இந்த சர்வே முடிவுகளை அப்படியே உண்மைன்னு ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதில் ஒரு உண்மை இருக்குங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அதுக்கு அடுத்து அந்த சர்வேயை எடுத்தவர்கள் லயோலா கல்லூரியை சேர்ந்தவர்கள் கிடையாது. அந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள். புரியுதா இல்லையா? அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பார்களானா அதுவே டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது அது விஜய்க்கு சாதகமாக இருக்குங்கிறதுனாலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டை எப்படி முன்வைக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இவங்க கடந்த காலங்களில் சர்வே எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இவர்களுடைய அந்த சர்வேங்கிறது ஒரு கவனம் ஈர்ப்புக்குரியதாக மாறி இருக்கு. அதனால ஊடகங்கள் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் அதில் உள்ள விஷயம். அது விஜய்க்கு இவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு இது காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். சார் இப்போ இந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு சார். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி பாஜகவோட கூட்டணி போவார்? ஸோ இதெல்லாம் சபரிசன் தான் பிளான் பண்ணி இந்த மீடியாக்களுக்கு இந்த செய்தியா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இன்னொரு இந்த பேசும் பொருளாக மாறுதே சார். இல்லை இது வதந்தி கிடையாது, அதுல எந்த மாற்றமே இல்லை. பட் நாம் விசாரித்த வகையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா தான் நானும் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்த நாளிலிருந்தே அவர் ஒரு பிஜேபியுடைய பி டீமாக சித்தரிக்கிற முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக திமுக தரப்பில் அந்த இணைய கூலிப்படைகள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த சாக்கடை துரைமுருகன் போன்ற பல பேர் இதை பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு மிக சமீபத்தில் இந்த என்டிஏ கூட்டணியோட தாவேகா போகுதுங்கிறது இவர்கள் கிளப்பி விட்ட வதந்தி கிடையாது. அப்படி ஒரு முயற்சி நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தி கசிய விடப்பட்டதே தாவேகா கூடாரத்தில் இருந்து தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு செய்தி அப்படி வரட்டும், அது ஒரு பரபரப்பாக மாறட்டும், மக்களுடைய ரியாக்ஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட இந்த செய்தி கசிய விடப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், என்னவாக இருந்தாலும் ஒரு கட்சியை கொள்கை எதிரின்னு நீங்கள் அடையாளம் கட்டிட்டு அந்த கட்சியோடயே நீங்கள் கூட்டணி சேருவது அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். சொல்லப்போனால் தாவேகாவின் தற்கொலை முடிவாக தான் நான் இதை பார்க்குறேன். இன்னைக்கு பல சர்வேக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு இத்தனை % வாக்கு இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குங்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது விஜயினுடைய விசிலடிக்கும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. இந்த அதிமுக திமுகவுக்கும் மாற்றாக ஒருத்தர் வரணும்னு நினைப்பவர்களுடைய வாக்குகளும் அதுக்குள்ளார இருக்கு. அதுக்கப்புறம் பாஜக போன்ற மதவாத சக்தி இந்த நாட்டில் நுழைஞ்சிடக்கூடாது என்ன, அப்போ அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த அதிமுகவை இந்த தேர்தலில் தோக்கடிக்கணும், ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறின நாம் தமிழர் கட்சியை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவர்களுடைய வாக்குகளும் இதுக்குள்ளார இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு பாஜகவோட கூட்டணின்னு போனீங்கன்னா இந்த வாக்குகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு போகாது. அது அப்படி திமுகவை நோக்கி நகர்ந்து போயிடும்.
ஸோ இதையெல்லாம் விஜய் வந்து மைண்ட்ல வச்சு அந்த முடிவை எடுக்கணும். ஆக்சுவலா நீங்க நிறைய நேர்காணல்ல வந்து சொல்லியிருப்பீங்க சார். விஜய்க்கு வந்து அந்த தமிழ் சினிமால இருக்க ஆட்கள் வந்து எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த விஜய் சங்கீதா அந்த விவாகரத்து செய்திக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து விஜய்க்கு இன்னும் இந்த எதிரா அந்த கத்தி வீசுறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சமீபத்தில அமீர் அவர்கள் கூட விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில பேசிட்டு இருக்காரு. இதுல என்ன காரணம் சார்? அமீர் அவர்கள் விஜய்க்கு எதிரா பேசுறது? அதாவது அமீர் உடைய விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது, அமீர் வந்து ஒரு திமுக சார்பானவருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால அவரு விஜய்க்கு வந்து ஒரு எதிரான நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்னது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் ஆதரிக்காத ஒரு நபர், கடுமையா எதிர்த்தேன். ஆனா இந்த தேர்தலில் தாவேகாவை ஆதரிப்பதற்கு எனக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கு. ஒரு வலுவான காரணம் இருக்கு. சீமான் இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு நபர். அப்ப அவர் பின்னால் திரண்ட அந்த 36,00,000 வாக்குகள வந்து நம்ம மடைமாற்றம் பண்ணணும். அந்த வாக்குகள் திமுக, அதிமுக மீது அதிருப்தி அடைந்த கூட்டம் போட்ட வாக்குகள். அவங்க மீண்டும் அந்த பக்கம் போமாட்டாங்க. அப்ப இன்னொரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா, அந்த பக்கம் இது நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம தாவேகாவ ஆதரிக்கிறோம். இன்னொரு பக்கம் பிரதான கட்சிகளில் ஒன்றாக இருந்த அதிமுக இன்னைக்கு பாஜகவுடைய அடிமையா மாறிடுச்சு. நாம் தமிழர் கட்சியைப் போலவே அதிமுகவும் தமிழக அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சின்னு இப்ப நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அமீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர திமுக ஆதரவானவர். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே அவர் தொடர்ந்து வந்து விஜய எதிர்க்கிறாரு. பட் அதே நேரம் அமீருடைய கருத்துல பல்வேறு உண்மைகளும் இருக்கு. அதையும் நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கணும். ஆக்சுவலா விஜய்க்கு வந்து முதல்ல அந்த சர்க்கார் பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அவர் தான் வந்து குரல் கொடுத்தேன்னு வந்து சொல்றாரு சார். என்னைக்கு வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொன்னாரோ, அப்பவும் அமீர் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா தான் குரல் கொடுத்திருந்தார் சார். விஜய் அவரோட அந்த நிலைப்பாடுகள் சரியில்ல. அதனால வந்து விமர்சனம் வந்து அமீர் அவர்கள் வந்து பண்றாரு சார். ஆனா தொடர்ந்து வந்து வெறுமனே ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம, மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு சார். அப்படி இருக்கும்போது இந்த மோதல் வந்து தாவேக்கனர் வெர்சஸ் அமீரா மாறுதே சார். அதான் ஒண்ணு தெரிஞ்சுங்க. விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதல், பக்குவம், அறிவு எதுவுமே கிடையாது. இப்ப என்ன எடுத்துங்க. நான் கடந்த சில மாதங்களா விஜய்க்கு தான் நான் வந்து பெரிய அளவுல நான் என்னுடைய ஆதரவு தெரிவிச்சேன். என்னுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது. இப்போ ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா, இவர் தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போகுதுங்கும்போது நான் கடுமையா ஒரு 3, 4 ட்வீட் போட்டேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் வந்து விஜயையும், தாவேகாவையும் நான் விமர்சனம் பண்ணுனேன். உடனே பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள்லாம் அதுக்கு முன்ன வரைக்கும் நமக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த விஜய் ரசிகர்கள்லாம் திடீர்னு என்னை வந்து கடுமையா தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரே ஒரு ட்வீட் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. என்னை காயப்படுத்தியதா நான் எடுத்துக்க மாட்டேன். என்னை கவர்ந்தது. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து கொள்கை தலைவர்களா அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர்லாம் பெரியார் இவங்களையெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து என்டிஏ கூட போயிட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் இவர்கள் தான் உங்களுடைய கொள்கை தலைவர்களா இருப்பாங்க அப்படின்ட்டு சாவர்கர், அத்வானி, வாஜ்பாயி, அமித்ஷா, மோடி இவங்க படத்த வச்சு ஏஐல வந்து ஒரு படத்த கிரியேட் பண்ணி நான் போட்டேன். சொல்லப்போனா அது என்னுடைய கோபம். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், பின்லேடனை விட இவங்க வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவன் கமெண்ட் அடிக்கிறான். அப்ப அவன் என்னவா பார்க்குறான்னா, என்னையே ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியா அவன் பார்க்குறான். இவ்வளவுதான் விஜய் ரசிகர்களுடைய அறிவு அப்படிங்கிறது. அப்ப விஜயை யார் விமர்சிக்கிறார்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, சந்திரசேகரா இருந்தாலும் சரி, விஜய் ரசிகனுக்கு எதிரி தான். புரியுதா இல்லையா? இப்ப சந்திரசேகர் விஜய் குறித்து விமர்சனம் பண்றாருன்னா எதுக்கு பண்ணுவாரு? தன் புள்ள நல்லா இருக்கணும். என்ன? தான் புள்ளைய வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும்னு தானே அவர் விமர்சனம் பண்றாரு. ஆனா இந்த முட்டாள் ரசிகனுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க தளபதியை ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாரா, அவர் எங்க எதிரி தான். அப்படித்தான் அவன் பார்ப்பான். அப்படித்தான் அவன் என்னையும் திட்டுறான், அமீரையும் திட்டுறான். ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பக்குவப்பட்ட பார்வையோடு பார்த்தா, அடடா இவர் சொல்றது கரெக்ட் தானே. இவர் சொல்றத நம்ம தளபதி கேட்டா நல்லா இருக்குமேன்னு அப்படி தோண ஆரம்பிச்சிரும். ஆனா இவர்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல. அதனால இவங்க அமீரை எதிர்ப்பதால அல்லது அமீரை விமர்சிப்பதாலேயே இவர்கள் செய்வது சரி, அமீர் செய்வது தப்பு அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அமீர் வந்து இவர்களுடைய விமர்சனங்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாரு. இப்ப அவர் தான் வந்து தொடர்ந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காரு சார். அதனால தான் இந்த மாதிரியான இந்த மோதல் வந்து நடைபெறுது. ஆனா விஜய்ன்னு பெயர் சொல்லாம வந்து இந்த விமர்சனத்த வந்து பண்ணிட்டு இல்ல இருக்காரு. அது அவசியம் இல்ல. அதாவது உங்களுக்கு பிடிக்கிறதோ, பிடிக்கலையோ, விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரை மக்களுக்கு பிடிக்குதோ, இல்லையோ அதை வைத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு விஜய் யாருன்னா, அவர் ஒரு கட்சியின் தலைவர். ரைட்டா? அவர் வந்து அவருக்குன்னு ஒரு நிலைப்பாட்ட வச்சு அவருடைய அரசியல் பயணத்த மேற்கொள்றாரு. அப்ப நீங்க விமர்சனம் பண்ணலாம்.
அந்த விமர்சனத்துக்குள் பார்த்தீங்கன்னா விஜயை அழிச்சிடணும் அல்லது விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை முடக்கிடணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் விஜய் வெற்றி அடைந்து ஒரு முதல்வராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ இருக்கும்போது அவருடைய ஒவ்வொரு செயலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அவரை கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. ஆனா ஒரு கட்சி தலைவரா இருக்கிற விஜயை பார்த்துட்டு நீங்க ஏன் பிரஸ் மீட் வைக்கல, நீங்க ஏன் இது பண்ணல அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்குமே விஜயை சுத்தி தான் அந்த தமிழக அரசு வந்து நடந்துட்டு இருக்கு சார். இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டை வந்து கையகப்படுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் விஜயோட இந்த நிலைப்பாடுகள் வந்து எப்படி சார் இருக்கும்? அதாவது நேற்று வரை அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை ஒரு கூட்டமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தமிழக காவல்துறை கிட்ட போய் நீங்க நிக்கணும். அவங்க வந்து 5000 பேருக்கு மேல அனுமதி இல்ல, 4900 பேருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. திமுக காரங்க போனாங்கன்னா நீங்க 10,00,000 பேர் கூட வரலான்னு அனுமதி கொடுப்பாங்க. அதுதான் நிலவரம். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கண்ட்ரோல் வந்து தேர்தல் ஆணையத்துல போயிடுச்சு. அப்ப நீங்க நேரா வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திட முடியும். ஸோ இதை வந்து ஒரு நல்வாய்ப்பா பயன்படுத்தினா இத்தனை நாள் விஜய் முடக்கப்பட்டிருந்தார். அவரால் அவர் நினைச்ச இடத்துக்கு போக முடியல. கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது, அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லும்போது போக விட மாட்டேன்றாங்க. நீங்க போனீங்கன்னா திருப்பி ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு அவர் முடக்கி போட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. அதே நேரம் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்குற இதா பார்க்குறேன் சந்தர்ப்பமா. என்னன்னா நம்மளை தான் யாருமே கேட்க முடியாத, தேர்தல் ஆணையம் சொல்லிட்டா போதும்ட்டு நீங்க போயிடக்கூடாது. இன்னும் கவனத்தோடு உங்களுடைய பயணத்தை வந்து நீங்க திட்டமிடணும். ஏன்னா மறுபடியும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால விஜய் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்படணும். ஆக்சுவலா அந்த திருச்சியில வந்து இந்த மண்டல மாநாடு வந்து நடக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம் சார். இப்ப அந்த ஏற்பாடுகள் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே வந்து 2 மண்டல மாநாடு வந்து நடத்துனாங்க. அங்க அந்த உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டது. இப்ப இதுக்கப்புறம் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் இந்த மண்டல மாநாடுன்றது வந்து நடக்காதுன்னு வந்து சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இனிமே இந்த மண்டல மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பு இல்ல. அதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா, இப்ப நீங்க 234 தொகுதியையும் கவர் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு பிரச்சாரத்த தொடங்கி தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிப்பதற்கே இப்ப அவகாசம் பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது, அங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்கும். மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வரவே மாட்டீங்க. அப்ப தேர்தல் நேரத்துல விஜய் வருவாரு அப்படின்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடும். அதனால எனக்கு தெரிந்து அப்படி ஒரு மாநாடு நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு நிர்வாகியுமே பிஸி ஆயிடுவாங்க. அப்ப அந்த தொகுதியில அவன் கவனம் செலுத்தணும். அங்கு ஓட்டு வாங்கணும். அதுதான் அவனுடைய முக்கிய பிரச்சனை. அவன் வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திருச்சியில மாநாடு நடக்குதுன்னா, அங்க வந்து மாசக்கணக்குல உட்கார முடியாது. அதனால எனக்கு தெரிந்து அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்ல. விஜயினுடைய அடுத்த இலக்குங்கிறது தொகுதி வாரியான ஒரு சுற்றுப்பயணமா தான் இருக்கும். பட் அது நடைமுறையில அது எப்படி சாத்தியம்ங்கிறது தெரியல. ஏன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சியெல்லாம் போகும்போது எவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுங்கிறத பார்த்தா, அதே ஆபத்து இப்பயும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாள போறாருங்கிறது தெரியல. ஆக்சுவலா விஜய் அவர்களுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து இந்த காசு வருதுன்னு வந்து தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து கட்சிக்காக வந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணைலாம் போகும்போது விஜய் வந்து இந்த கரூர் பிரச்சனை வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு தான் சார் சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து சாட்சியா தான் அதுல சேர்த்திருந்தாங்க. ஆனா இன்னொரு புறம் வந்து என்ன சொல்றேன்னா, விஜய் கைது படுறது வந்து உண்மைதான். ஆனா இந்த காரணத்துக்காக இல்ல. இந்த செலவுகள்லாம் எங்கேருந்து பண்றாரு? அவர்கிட்ட இருந்து எங்கேருந்து காசு வருது? சோ இதன் காரணமா கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அபத்தமான, முட்டாள்தனமான கருத்து. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் எந்த முட்டாள் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு கட்சிக்குமே பணம் எங்கிருந்து வருது வருது, எப்படி செலவு பண்றாங்கங்கிற கேள்வி யாராவது கேட்குறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து கடைசியாக வாங்கினது 220 கோடி ரூபாய் சம்பளம். அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுதான். இந்த மாரி தான் 150, 175, 100 கோடின்னு தொடர்ந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. விஜயினுடைய சொத்துங்கிறது 1000 கோடிக்கு மேல இருக்கும். அப்ப அவருக்கு இப்ப செலவு பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா, நாம் தமிழர் கட்சி யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? அவருக்கு என்ன வருமானம்? எத்தன படத்தை இயக்கிட்டாரு? எத்தன படத்துல நடிச்சிட்டாரு? இல்ல சார், என்ன அவங்க வந்து மக்கள் கிட்ட காசு எந்த வாங்குறாங்க. மக்கள் கிட்ட காசு வாங்குனாங்க? அவங்களையே கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் விஜய் பத்தி கேட்கணும்? அதாவது நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க. செலவு பண்றதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? அது ஒரு நல்ல கேள்வி தான். அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் தானே பொருந்தணும். ஏன் ஒருத்தர பார்த்து கேட்குறீங்க? இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், இவரு படத்துக்கு படம் எத்தன கோடி சம்பளம் வாங்குனாருங்கிறது தெரியும். அப்ப அத எப்படி நீங்க கேள்வியா எழுப்பலாம்? அதுவே தப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்து பணம் குடுக்குறாங்க. அதாவது இந்த கேள்விக்கு இவங்களே ஒரு கேள்வியை எழுப்புவாங்களாம். அப்புறம் இவங்களே அதுக்கான பதிலையும் சொல்லுவாங்களாம். கிறிஸ்துவ மிஷனரிகள் நெறைய பணம் குடுக்குது. ஜேபிஆர் காலேஜ்ல குடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துகிற வதந்திகளை வந்து ஒரு குரூப் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்தில் என்னன்னா ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்து விஜயனுடைய வருகையால் நிகழ்ந்தது. அப்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்பதற்காக விசாரணைங்கிற பேர்ல அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா 41 பேரை விஜய் என்ன கொலையா பண்ணிட்டாரு அவர் கைது பண்றதுக்கு. இது வந்து இவர்களுடைய ஆசை. ஏன்னா இது இத்தனை பேருக்குமே சாவுக்கு இவர் தான் காரணம். இவரை கைது பண்ணணும். இதன் மூலமாக தாவேகாவை முடக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவர்களுடைய ஆசை தான் இது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறை மூலமா இதை கைது பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு முட்டாள் எவனாவது சொல்லுவானா? இங்க நடக்கிற விசாரணைங்கிறது சிபிஐ விசாரணை. கரூரில் நடந்த 41 பேர் உயிரிழப்பு குறித்த விசாரணை. அது உள்ளார போய் உனக்கு தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு பணம் ஏது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். நன்றி.